வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் தியரி சப்ஜெக்ட்டில் கான்கரன்ஸ் அந்த மெத்தட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கான்கரன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னா, இப்படி தான் கேட்பாங்க உங்களுக்கு கான்கரன்ஸில். நம்மளுக்கு கான்கரன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்குறது நிறைய டைப் இருக்குது. அதில் இது ஒரு டைப்பு. இந்த டைப்பை பற்றி இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம்ஸு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்கன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கான்கரன்ஸ்லேயே வேறு டைப்பான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ இந்த டைப், அதாவது 1 ஃபேக்டரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டரியல் அப்படியே கோஸ் ஆன் டில் 100 ஃபேக்டரியல் கேட்பாங்க. இஸ் டிவிசிபிள் பை 15. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த இஸ் டிவிசிபிள் பை 15 கேட்டாலே நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 2 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 3 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 100 ஃபேக்டரியல் எழுதிக்கோங்க. இதான் கான்கரன்ஸோட சிம்பிள். ஈக்குவல் டு போடக்கூடாது இங்கே கான்கரன்ஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இது கான்கரன்ஸ் சம்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்தமாதிரி ஒரு ஃபேக்டரியல் கேட்டு இஸ் டிவிசிபிள் பை 15 இது ஒரு டைப்பு. இந்தமாரி டைப்பில் கேட்டாங்கன்னா இது கான்கரன்ஸு. இப்போ இந்த கான்கரன்ஸ் சிம்பிள் போட்டு இது ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஃபேக்டரியலுக்கு என்ன, 2 ஃபேக்டரியலுக்கு என்ன, அப்படி 3 ஃபேக்டரியல், 4 ஃபேக்டரியல், 5 ஃபேக்டரியல் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு அந்த 5 ஃபேக்டரியல், 2 ஃபேக்டரியல், 3 ஃபேக்டரியல் அதோட ஆன்சர்ஸு அப்படியே உங்களுக்கு 100 ஃபேக்டரியலுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இதில் நான் 24 வரைக்கும், அதாவது 4 ஃபேக்டரியல் வரைக்கும் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் 0 0 0 போட்டிருக்கேன். அது எப்படி வந்தது அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த 15 இஸ் டிவிசிபிள் பை 15 அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 15 வச்சு நீங்கள் அதாவது எந்த ஃபேக்டரியலை 15 வச்சு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ 5 ஃபேக்டரியல் 120 15 வச்சு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டரியல் என்னென்று பார்க்குறக்கு 5 ஃபேக்டரியல் அப்படின்ட்டு என்னென்று பாருங்கள். 5 ஃபேக்டரியல் 120 டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை உங்களுக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, 15 டிவைடட் பை 15 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8. அப்போ 15 × 8 120. அப்போ 120 15 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுது. அப்போது இதில் ரிமைண்டர் எதுவுமே வராதனால உங்களுக்கு இதில் 0. அப்போ ரிமைண்டர் 0 வரும். 120, அதாவது 15 டிவைட் 15 120 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 8s 120. ரிமைண்டர் உங்களுக்கு 0 வருதுனால, அதுக்கப்புறம் இந்த 15 அந்த 5 ஃபேக்டரியல் 0னா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற எந்த அதிகமான ஃபேக்டரியல் இருந்தாலும் 100 ஃபேக்டரியலுக்கு உங்களுக்கு 0 தான் வரும். எப்படின்னா, இப்போ 5 ஃபேக்டரியல் 120 டிவைட் ஆகிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். இப்போ 6 ஃபேக்டரியல் என்ன ஆன்சர் வரும்? 6 ஃபேக்டரியலுக்கு உங்களுக்கு ஆன்சர் நம்மளுக்கு 720 வருது. 720 நீங்கள் திருப்பி டிவைடட் பை 15 அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 × 48 டைம்ஸு 720 போகுது. அந்தமாரி தான் நீங்கள் அந்த அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் கரெக்டாக ஒரு நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது எந்த நம்பர் கம்ப்ளீட்டாக அதாவது இந்த டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எந்த நம்பர் எந்த ஃபேக்டரியில் அந்த டிவிசிபிள் ஆகிற நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதோ அது ரிமைண்டர் 0, அதுலேருந்து உங்களுக்கு 0 0 0 டில் 0 mod 15. 0 mod 15 அந்த 100 நம்ம 15 டிவைட் பண்ணால் 0 தான் ரிமைண்டரு. அப்போ உங்களுக்கு 1 2 6 24 நீங்கள் நினைக்கலாம் 1 2 6 24லாம் 15 டிவைட் பண்ண முடியாதாட்டு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 1 15ஓட சின்ன நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பரை டிவைட் பண்ணாது. அதுமாரி 2 அப்புறம் 6 24 பெரிய நம்பர் தானே, டிவைட் பண்ணுவோம்ல 15. அப்படி பார்த்தீங்கன்னா 15 வச்சு 24 டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 24 டிவைடட் பை 15 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 1.6 அப்படி வருது. அந்தமாரி ரிமைண்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிமைண்டர் வரதுனால அதை டிவைட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைண்டர் அது 5 ஃபேக்டரில் 120, அது ரிமைண்டர் 0னால உங்களுக்கு இங்கே 0 போட்டேன். இப்போ இது எப்படின்னா, இப்போ 5 ஃபேக்டரியல் இப்படி தான் நம்ம எழுதணும். 120 5 ஃபேக்டரியல் கான்கரன்ஸ் 0 இது ரிமைண்டரு. அதுக்கப்புறம் mod 15 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 0 5 ஃபேக்டரியல்.
இப்போ வந்து 1 + 2 + 6 + 24 இருக்குது. இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த 4 நம்பரில் எந்த 2 நம்பரை சேர்த்தா உங்களுக்கு திருப்பி 15 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அது 0 ரிமைண்டர் வரும். இப்படி பார்க்கணும். அந்தமாதிரி பண்ணும்போது 6ம் 24யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். 30 வந்து 15 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 × 2 வந்து 30. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 30 வந்து 0 ஆயிரும். அதாவது 30 அதை இந்தமாதிரி எழுதினீங்கன்னா அதாவது 30 வந்து 30 கான்கிரன்ஸ் டு 0 mod 15. 0 வந்து ரிமைண்டர். ஏன்னா 15 வந்து 2 டைம்ஸ் 30. அதனால் உங்களுக்கு இப்போ மீதி என்ன இருக்கும், 1 2 இருக்கும். அப்போ 1 + 2 3 mod 15 வரும். 3 வந்து 15ஓட சின்ன நம்பர், அதனால் டிவைட் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 3. கடைசியாக இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த கண்டுபிடிக்க சொன்னதில். அதாவது divisible by 15 கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணி இந்த மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் அதுமாரி 1 ஃபேக்டரியல் + 2 ஃபேக்டரியல் அதுமாரி 300 ஃபேக்டரியல் இஸ் divisible by 13. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 13 அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஆட் நம்பர். அது வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 13ன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் 3 ஃபேக்டரியல் 4 ஃபேக்டரியல் 5 ஃபேக்டரியல் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வேல்யூஸ். அதாவது 1 ஃபேக்டரியல் 1, 2 ஃபேக்டரியல் 2, 3 ஃபேக்டரியல் 6, 4 ஃபேக்டரியல் 24, 5 ஃபேக்டரியல் 122. அந்தமாரி உங்களுக்கு 6 ஃபேக்டரியல் 7 ஃபேக்டரியல் 8 ஃபேக்டரியல் அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச். இப்போ வந்து 11 ஃபேக்டரியல் போடுறேன். 11 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இது ஆன்சர் வருது. அதை வந்து டிவைடட் பை நம்மளுக்கு இது 13 divisible by 13 கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 13 கொடுக்குறேன். 13 கொடுத்தா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வருது. அதாவது ஒரு வேல்யூ வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் 077 வருது. அதனால் உங்களுக்கு இந்த 11 ஃபேக்டோரியல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் 12 ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். 12 ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். 12 ஃபேக்டோரியல் கொடுத்து டிவைடட் பை 13 அப்படின்ட்டு கொடுக்குறேன். 13 கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருக்குது. அதனால் 12ம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 13 டிவைட் ஆகாது. இப்போ வந்து 13 ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். 13 ஃபேக்டோரியல் கொடுத்தனா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரை டிவைட் பண்ணுறேன் 13 டிவைட் பண்ணனா உங்களுக்கு பார்க்கலாம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த 13 ஃபேக்டோரியல் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது 13 டிவைடட் பை 13 பண்ணால். அதனால் உங்களுக்கு வந்து 1 + 2 + 2 1 ஃபேக்டோரியல் + 2 ஃபேக்டோரியல் + 3 ஃபேக்டோரியல் அந்தமாதிரி 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் உங்களுக்கு 13 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுனால 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் +0 + 0 + 0 mod 13 அதுக்கப்புறம் வர்ற எல்லா டேர்ம்ஸும் 14 ஃபேக்டோரியலில் கூட நீங்கள் வந்து டிவைடட் பை 13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0. அதாவது உங்களுக்கு 400 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு 0 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு 14 ஃபேக்டோரியல் கூட கம்ப்ளீட்டாக 13 டிவைட் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் ரிமைண்டர். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 வரைக்கும் நம்மளுக்கு ஃபேக்டோரியல் தெரியும். அதுக்கப்புறம் 6 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் அந்தமாதிரி 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் நம்மளுக்கு 120 முடியுது. அதில் வந்து நம்ம வந்து 2 + 24 வந்து நம்மளுக்கு வந்து 26 வந்து 13 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். இதில் நம்ம பார்த்தோம்ல நம்ம 26 + 24 வந்து 13 நம்ம 15 டிவைட் பண்ணி அது 0 வந்து 1 + 2 வந்து 3 பண்ணோம். அந்தமாரி நம்ம இதில் வந்து 2 + 24 வந்து 26 அது வந்து 0 13 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 13 × 2 வந்து 26. அதனால் நம்மளுக்கு இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து நம்ம 0 ஆக்கியாச்சு. இப்போ மற்ற நம்பர் 1 6 25 1 6 120 இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் இருக்குது. அதுக்கு எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ 120க்கு ஃபஸ்ட்டு ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். 5 ஃபேக்டோரியல் வந்து 120 கான்கிரன்ஸ் வந்து 3 mod 13. அதாவது 120 வந்து நீங்கள் கையால் டிவைட் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் போட்டால் உங்களுக்கு பாயிண்டில் வரும். 120 வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அதாவது 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 வரும். அதேமாதிரி இப்போ அந்த 3 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம். 6 ஃபேக்டோரியல் பார்க்கும்போது 6 ஃபேக்டோரியல் வந்து 5 ஃபேக்டோரியல் × 6 தான் உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல். ஏன்னா 1 × 2 × 3 × 4 × 5 வந்து
5 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் 5 × 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல். அதனால் உங்களுக்கு 5 ஃபேக்டோரியல் × 6 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிது, நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிது. அப்போது 3 × 6 அது வந்து நம்மளுக்கு 18 இப்போ 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரிமைண்டர். அதேமாதிரி 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் வந்து 6 ஃபேக்டோரியல் × 7. 6 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 5 × 7. அதுக்கப்புறம் அதை வந்து 5 7 35. அதை வந்து நீங்கள் வந்து 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 வந்து ரிமைண்டர். அதுக்கப்புறம் 8 ஃபேக்டோரியல் பார்ப்பீங்க. 8 ஃபேக்டோரியல் வந்து 7 ஃபேக்டோரியல் × 8 mod 13. அதுக்கப்புறம் 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 9 × 8 mod 13. 9 × 8 நீங்கள் இன்ட்டு பண்ணி அந்த ஆன்சரை வந்து நீங்கள் 13 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ரிமைண்டர். அந்தமாதிரி 9 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க. 9 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 7, அதுக்கப்புறம் இன்ட்டு 9, அப்புறம் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 11 வரும். 11 mod 13. அதுக்கப்புறம் 10 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 ஃபேக்டோரியல் அதேமாதிரி கண்டுபிடிங்க. கடைசியில் 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னே நம்மளுக்கு 13 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு 13 ஃபேக்டர் வந்து 13 டேபிள்ஸில், அதாவது 13 டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அதனால் 12 ஃபேக்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 0 0 0 உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் அந்த 1 ஃபேக்டோரியல், அதாவது கான்கிரன்ஸ் 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 12 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்மளுக்கு mod 13. இப்போ அதுக்கு ஃபேக்டோரியல் எல்லாத்துக்கும் நம்ம mod 13 வச்சு கிடச்ச ரிமைண்டரை நீங்கள் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் வந்து 1 6, அதுக்கப்புறம் இந்த 2 24 0 ஆயிடுச்சு. அதனால் 1 6, அதுக்கப்புறம் 0, இந்த 0 இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, இந்த 3 வந்து இந்த 5 ஃபேக்டோரியல் ஆன்சரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 5 வந்து உங்களுக்கு இந்த 6 ஃபேக்டோரியல் ஆன்சரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9, அதுக்கப்புறம் உங்களுக்கு 7, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு 12. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணி அப்புறம் mod 13. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 61 mod 13. 61 mod 13 உங்களுக்கு 13 டிவைட் பண்ணிங்கன்னா 13 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 9 வரும். அப்போ 9 mod 13. இப்போ வந்து கடைசியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்ம சொல்லியிருந்தேன், அதாவது இந்த போன சம்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஸ் டிவிசிபிள் பை 15 இல்லை இஸ் டிவிசிபிள் பை 13 அந்தமாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணுன்ட்டு. கடைசியில் இப்போ ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், இதுதான் ரிமைண்டர் வந்து 13. இப்போது இது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், A = BQ + R. அதில் A வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது இப்போது 61 டிவைடட் பை 13னா இது A, அதுக்கப்புறம் இது வந்து B, அதுக்கப்புறம் கோஷன்ட் Q, அதுக்கப்புறம் உங்களுக்கு R வந்து ரிமைண்டரு. அது தான் A = BQ + R ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் அதே தான் நம்ம வந்து A வந்து நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு இதில் A வந்து நம்மளுக்கு வந்து 61 கான்கிரன்ஸ் டு நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 9 mod 13. 9 வந்து ரிமைண்டரு. மாடு B வந்து நம்மளுக்கு 13. 61 13 டிவைட் பண்ணும்போது அது B, அது 61 வந்து A, அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 9. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். கடைசியில் ரிமைண்டர் வந்து 9 எழுதியிருக்கோங்க. இப்போ வந்து அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்ட் த ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் 1 ஃபேக்டோரியல் + 2 ஃபேக்டோரியல் + 3 ஃபேக்டோரியல் வென் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெசிமல் நோட்டேஷன். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் டிவிசிபிள் பை எந்த நம்பரும் கொடுக்கல. அப்போ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் டிவிசிபிள் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிவன்லே சொல்கிறாங்க. அதாவது ரிமைண்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிவிசிபிள் பை 10 எப்படி சொல்கிறேன்னா, இப்போ டெசிமல்னால் என்னென்னா 10 டெசிமல் வேல்யூ அப்படின்னா 10 தான் டெசிமல் வேல்யூ. இப்போ டெசிமல்னால் உங்களுக்கு 10, ஆக்டானா உங்களுக்கு 8, அந்தமாரி நான் வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸு. இப்போ வந்து டெசிமல்னால் 10, அதனால் 10ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். அந்தமாரி 10ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 ஃபேக்டோரியல் வந்து 10ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிரும். அதனால் நீங்கள் 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் தான் எடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் 0 + 0 + mod 10 எழுதியிருக்கேன். இப்போ வந்து 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் எடுக்கும்போது 1 + 2 + 6 + 24, அப்புறம் mod 10 போடுவேன். இப்போ வந்து எந்த 2 நம்பரை சேர்த்தா உங்களுக்கு 10ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, 6 + 24 வந்து 30 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 10ஆல் டிவைட் ஆகும். 10 3s 30. அந்தமாரி உங்களுக்கு 1 + 2 + இந்த 30 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆனால் ரிமைண்டர் வந்து 0 mod 10. இப்போது 0 mod 10 வந்துச்சு. இப்போது வந்து கடைசியில் 1 + 2 வந்து 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 3 mod 10. இப்போ இது எப்படி உங்களுக்கு ஃபார்மேட்டில் ஆகும்னா, உங்களுக்கு வந்து எப்படி இது எப்படி, அதாவது
நம்மளுக்கு 3 mod 10 உங்களுக்கு கடைசியாக என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் ஈக்குவல் டு 3 எழுதணும். இதான் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி எப்படி அதாவது 1 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்மளுக்கு வந்து இது எப்படி உங்களுக்கு ரிமைண்டர் அதாவது வென் டிவிசிபிள் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெசிமல் நோட்டேஷன் அப்படி இல்லைனா போன சம்மில் கேட்ட மாதிரி வென் டிவிசிபிள் பை 13 இல்லை வென் டிவிசிபிள் பை 15 அந்தமாதிரி உங்களுக்கு கேட்டாங்கன்னா எப்பவுமே ரிமைண்டர் தான் ஆன்சர் எழுதணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு டைப்பு, அதாவது இது வந்து ஒரு கான்கரன்ஸில் ஒரு டைப்பு, அந்தமாதிரி நிறையா டைப் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.